ஒரே ஏரியா தான். அந்த ஒரு ஏரியாவை ஃபுல் படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது ரிப்பீட்டேட்டிவாக இவன் பண்ணக்கூடிய டார்ச்சர் தான் படம் முழுக்கவே. ஆனால் எங்கேயுமே அது போர் அடிக்காமல் ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் காட்சிகள் அந்த கேக் கட் பண்ணிட்டு அந்த போதையில் அவர் பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன அது இப்படி பண்ணுறாப்புலங்கிற மாதிரி நமக்கே கோவம் வர அளவுக்கு இருந்தது. எல்லா ஆண்களுக்குமே தட் மீன்ஸ் மனதளவில் உண்மையாக மனசாட்சியோட பார்க்கக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே அந்த படத்தை கனெக்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அல்லது ஏதாவது ஒரு காதலில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்படி ஏதாவது ஒரு கணத்தில் இருந்திருப்போம். எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் அப்படி இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அப்படியான தருணங்களை எல்லா ஆண்களும் செஞ்சுருப்பாங்க. கடந்து தான் வந்திருக்கோம். மேபி நம்ம கடந்து வந்ததுனால என்னவோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போவே அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களால மேபி அதை அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்திருக்கலாம். கடந்து வந்தவங்க வந்து முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன் மணிகண்டன் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருமே அப்படி தான் கடந்து வந்திருப்பார். கிட்டத்தட்ட நம்மளோட செட்டு தான் இல்லையா, அவரும் அதை கடந்து வந்த நபராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான படம். ஒரு காதல் தோல்வியை ஒரு பொண்ணு தன்னை ரிஜெக்ட் பண்ணுறா அப்படிங்கிறதையே முதல்ல ஒரு காதல் சொல்லும்போது வரக்கூடிய இனிஷியல் ரிஜெக்ஷனையே ஒத்துக்காம தான் நம்ம ஊரில் பல கிரைம் நடக்குது ஒரு பக்கம். அதையும் தாண்டி ஒரு காதலில் சில வருஷங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன வேணான்னு சொல்கிறான்னு இருக்குல்ல, அது வேணான்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அதில் நியாயம் இருக்கோ அநியாயம் இருக்கோ ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நமக்கு வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அந்த இடத்துக்கு வாங்கடான்னு சொல்லக்கூடிய படம் தான் அது.